வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு க்ரீமியான கர்ட் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேங்க. இத நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்திட்டு, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 3 விசிலும், சிம்ல வச்சு 1 விசில் விட்டு எடுத்திருக்கேங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. நல்லா கரண்டிலேயே சாப்பாட எல்லா பக்கம் படுற மாரி நல்லா மசிச்சு விடணும். அப்பதான் தயிர் சாப்பாடு க்ரீமியா வரும். கரண்டிலேயே எல்லா பருக்கையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ஒரு 1/4 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேங்க. இதை விஸ்க் வச்சு எல்லா பக்கம் சாஃப்டா அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த தயிரை இனி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சாதத்தோட கலந்து விட்டுட்டே வரலாங்க. காவ்யா வைப்ஸ்ல 7 days 7 சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டே 4 சீரீஸ். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ்ன்னு சொல்லி பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். ரெசிபிஸ் எல்லாமே 5 to 10 மினிட்ஸில் பண்ணுற ரெசிபிஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கூட ஒரு 1/4 கப் பால், காய்ச்சின பால் எடுத்திருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பால் மறக்காமல் சேர்த்திக்கங்க. இல்லைன்னா தயிர் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது மதியம் புளிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரியும் போது நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேங்க. அதுவும் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு காரத்துக்கு 2 பச்சை மிளகாயும் 2 வரமிளகாயும் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. அதுவும் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. அடுத்து கருவேப்பில் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தாளிப்பை இனி சாப்பாடு கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கூட உப்பு மறுபடியும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, க்ரீமியான கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மாதுளம்பழம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம க்ரீமியான கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெயிலுக்கு கண்டிப்பா தயிர் சேர்த்தனங்க. அதுவும் இப்படி செஞ்சு குடுத்து பாருங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் குயிக்கா ரெடி பண்ணிடலாம். இது கூட உருளைக்கிழங்கு பொரியலும் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காவ்யா வைப்ஸை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.